வணக்கம். நான் உங்கள் வருண் ஸ்ரீவத்சன். நான் வெல்கம் டு மை சேனல் சனாதனம் 25. நான் உங்களுடன் நான் நகனூர்ல இருந்து பேசுறேன். இப்ப நம்ம நானும் உங்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம நரசிம்ம ஜெயந்தி ஸ்பெஷல் பத்தி பார்க்க போறோம். வர 11ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி. சித்திர மாசம் சுவாதி நட்சத்திரம் பிரதோஷம் அன்னைக்கு கூடிய சுப தினத்துல நரசிம்மர் அவதாரம் பண்ணார். அதாவது அந்தி சாயும் கோயில், அதாவது எனது பகலும் இரவும் சந்திக்கிற ஒரு நடுவேளை தான் சாயுந்திர வேலைன்னு சொல்லப்படுது. மாலை 6 மணி சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடிதான் நரசிம்மர் வந்தார். அதுதான் பிரதோஷ காலம்னு சொல்லப்படுகிறது. நம்ம இதுல அந்த நரசிம்மர் அவதாரம் இரண்ய சம்ஹாரத்தை முடிச்சார். அந்த இரண்ய சம்ஹாரமும் எளிதா நடக்கல. முதல் அந்த குறிப்பிட்ட நேரம் வர வரைக்கும் நரசிம்மர் இரண்யனை பிடித்து என்ன பண்ணார்னா, அவருடன் போரிட்டு மல்யுத்தம் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவனை அடித்து உதைத்து விளையாடி கொண்டு இருந்தார் கொஞ்ச நேரமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கடைசியா அந்த நேரம் வரும்போதுதான் அவனை சம்ஹாரம் பண்ணினாருன்றது சொல்றது கதை புராணங்கள்ல, பாகவத புராணத்துல, நரசிம்ம புராணங்கள்ல எல்லாம். அதனால நலம் வளர்க்கும் நரசிம்மர் வழிபாடு என்பது தொன்று தொட்டே நம்மளுடைய பெரியோர்களால் நமது நாட்டில் கடைபிடிக்கப்படுகிறது. அதனாலதான் ஏராளமான நரசிம்மர்களுக்கு ஆலயங்களும் கட்டினர் நமது சான்றோர்கள். குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம நரசிம்மர் கோவில்களுக்கு நம்ம தமிழகத்துல பிரசித்தி பெற்ற நிறைய கோவில்கள் இருக்கு. குறிப்பாக செங்கல்பட்டு கிட்ட சிங்கப்பெருமாள் கோவில், வேளச்சேரி யோக நரசிம்மர் கோயில், அரக்கோணம் கிட்ட சோளிங்கர் யோக நரசிம்ம பெருமாள் கோயில், அடுத்தது இங்க பொன்விளைந்த களத்தூர் நரசிம்மர் கோவில், அடுத்தது வேற என்ன ஒரு விழுப்புரம் கிட்ட பரிக்கல் பூவரசங்குப்பம் அந்திலி, கடலூர் பாண்டிச்சேரி போற வழியில தவளக்குப்பம் கிட்ட சிங்கரி கோயில், அடுத்தது போலூர் திருவண்ணாமலை மார்க்கம் போற வழியில போலூர் ஆரணி கிட்ட இந்த மாதிரி ஒரு சிங்கிரி கோயில், நாகநதி சிங்கிரி கோவில் ஒரு கோவில் இருக்கு. அடுத்தது அது பேர் என்ன, வாடப்பள்ளி, ஆந்திரா கிட்ட வாடப்பள்ளி. அதே போல பல கோவில்கள் இருக்கு. அகோபிலம் தான் நரசிம்மர் தோன்றின கஷேத்திரம். அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய சில கோவில்கள் தட்சிண அகோபிலம் என்றே வழங்கப்படுகிறது. அதே மாதிரி கருவூர் கிட்ட சிந்தாவாடி, நாமக்கல்னாலே நரசிம்மருக்கு வரப்பிரசாதி தான் நாமக்கல். இந்த மாதிரி சேத்திரம் சிந்தளவாடி, சித்திரவாடி, இந்த மாதிரி ஊர்கள் எல்லாமே நரசிம்மருடைய வரப்பிரசாதியான திருக்கோவில்கள் இதெல்லாம். இப்ப இந்த நரசிம்மருக்கு குறிப்பாகவே என்னன்னா, டெய்லி எப்பயுமே நரசிம்மருக்கு பிரதோஷ தினம் கூடிய சுவாதி நட்சத்திரத்துல என்ன பண்ணணும்னா, அவருக்கு பானகம், நீர்மோர், வடை இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி சமர்ப்பணம் பண்றது ரொம்ப விசேஷம். அதுவும் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் என்றால், காலையில இருந்து உபவாசம் இருக்கணும். காலையில குளிச்சு மடியா நீராடிட்டு நம்மளுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து விட்டு உபவாசம் இருக்க வேண்டும். அதாவது அன்னைக்கு உபவாசம் அன்னைக்கு சரி, இப்ப சுகர் பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குதான். இந்த நவீன காலத்துல என்னென்னவோ இருக்கு, என்ன மருந்து சாப்பிடணும் அதெல்லாம் சொல்றவங்களுக்கு என்ன வேணா, அன்னைக்கு அவர்கள் பானகம், இளநீர் அதெல்லாம் சாப்பிடணும். அதெல்லாம் ஒன்றும் தோஷம் கிடையாது. குறிப்பாக அதெல்லாம் சாப்பிடலாம். பேரிச்சம்பழம் அதெல்லாம் சாப்பிடலாம், ஒண்ணும் பண்ணாது. அப்புறம் சாயந்தரம் தீர்த்தம் ஆடி விட்டு குளித்து விட்டு என்ன பண்ணணும்னா, திருப்பி அன்னைக்குரிய அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சு சாயந்தரம் கோவில்ல போயிட்டு நரசிம்மரை சேவிச்சு, இல்ல வீட்டுல நரசிம்மர் படம் இருந்தவன நரசிம்மர் படத்துக்கு ஒரு துளசி மாலை, தாமரை சாத்திட்டு, ஒரு தாமரை பூ அல்லது தாமரை மாலை சாத்திட்டு நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, அவருக்கு உளுந்து வடை, பருப்பு வடை, உளுந்து வடை, அப்புறம் பானகம், தயிர் சாதம், நீர்மோர், சக்கரை பொங்கல் இவெல்லாம் நெய்வேத்தியம் செய்து அதை வழிபட்டு விநியோகம் பண்ணா வாழ்வில் எல்லா தொல்லைகளும் நீங்க நன்மை பெறுவார்கள். ஆரோக்கியம் பெருகும், செல்வ வளம் பெருகும். எல்லாம் நரசிம்மர் உங்களுக்கு அருள்வார். 16 பேரும் உங்களுக்கு கொடுப்பார் நரசிம்மர். இவரை நாணை என்பதில்லை நரசிம்மன் இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறதுனால அவரோட வழிபாடுங்கிறத மிகவும் நன்மை பயக்கும் என்பதில் ஐயமே இல்லைன்றவ நம்ம சொல்லலாம். சரி, இப்ப இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு வர ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன வழிபாடு. குறிப்பா நம்ம ஜோதிட சாஸ்திரம்ன்றது ஒரு வேதத்துடைய ஒரு அங்கம். உபாங்கம்னு பேரு, அதுக்கு வேதாங்கம்னு பேரு. இந்த வேத அங்கத்துல குறிப்பா என்ன இருக்குன்னா, இவ்வளவு இந்த ஜோதிட சாஸ்திர நூல்கள் என்ன சொல்றோம்னா, நட்சத்திர நூல்கள், ஞான நூல்கள் என்ன சொல்றோம்னா, ஒரு இதுக்கு 3 நட்சத்திரம், ஒரு இதுக்கு 3 நட்சத்திரம், அதுக்கு ஒரு கிரகம். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா மொத்த நட்சத்திரங்கள் என்பது 27. அந்த 27க்கு 9 கிரகங்களுக்கும் ஆதிபத்தியம் உண்டு. ஆனா இவையெல்லாம் பெருமாள் தான் கண்ட்ரோல் பண்றாரு. உலகத்துக்கே அண்ட சராசரத்துக்கு ஸ்ரீமன் நாராயணன் தான் காரணகர்த்தா. எல்லாமே அவன் தான் எல்லாமே. அப்படி அவனுடைய கண்ட்ரோலுக்கு தான் நவகிரகங்களே இருக்கு. நவகிரகங்கள் இருக்கும் தனித்தும் செயல்பட முடியாதவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சுதந்திரமானவர்கள் இல்லை. ஆனால் இந்த ஒரு 3 நட்சத்திரத்துக்கு என்னன்னா, எந்தெந்த கிரகத்துடைய ஆதிபத்தியத்துல இவர்கள் இருப்பவர்கள். ஓகே, இந்தந்த நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன நரசிம்மருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பா அந்த நரசிம்ம ஜெயந்தி வீடியோ ஸ்பெஷல்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல அக்னி மகம் மூலம்
இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் யாருன்னா இவர்கள் கேதுவுடைய நட்சத்திர ஆதிபத்தியத்துல பிறந்தவங்க. இவர்களுக்கு என்னதுன்னா இவர்களுக்கு பத்தபால் ஆரோக்கியம் மேம்படணும், அடுத்தது செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னா இவர்களுக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு குறிப்பாக பிரதோஷம் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நரசிம்மருக்கு பசும் நெய்யான விளக்கு ஏற்ற வேண்டும். கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி விட்டு அன்னைக்கு தயிர் சாத நெய்வேத்தியம் பண்ணி அன்னதானம் செய்தார். அதாவது என்ன சொல்ல வருது, அன்னதானம்னா குறிப்பா அந்த தயிர் சாதத்தை விநியோகம் பண்ணா அவர்களுக்கு வாழ்வுல செல்வ வளம் பெருகும், ஆரோக்கியமும் கிடைக்கும். இது முதல்ல இந்த முதல் 3 கேதுவுடைய ஆதிபத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, இந்த முதல் 3 நட்சத்திரங்களுக்கு. இரண்டாவது சுக்கிரனுடைய நட்சத்திரம் பிறந்தவங்க பரணி பூரம் பூராண நட்சத்திரம். இவர்கள் சுக்கிரனுடைய தசையில் பிறந்தவர்கள். குறிப்பாக சுக்கிரன் தான் நம்மளுடைய கலத்திரக்காரகன்னு பேரு. ஒருவனுடைய அழகு இல்லறம், அழகு இளமை இல்லறம், இதுக்கு என்னது ஒருவருக்கு பெண்ணம் வைவதெல்லாம் சுக்கிரனுடைய வரம். அதனாலதான் சுக்கிரனுக்கு கலத்திரக்காரகன்னு பேரு. ஒரு பேருக்கு ஜாதகத்துல சுக்கிரன் வீக்கா இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் கண்டிப்பா. என்ன சொல்ல வருது, இந்த ஸ்கின் தோல் சம்பந்த வியாதிகள்லாம் சுக்கிரனுடைய இதாலதான் வரும், பாலினை நோய்கள்லாம். இதெல்லாம் இருக்கணும், இந்த அழகு இளமை எல்லாம் கூடணும், இந்த நல்லபடியா இல்லறம் இருக்கணும், கருத்து வேறுபாடுகள் அன்றி நல்லபடியா தாம்பத்திய ஒற்றுமையோட இருக்கணும்னா இவர்கள் என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மர் குறிப்பா சுவாதி நட்சத்திரம் கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும்னா மாலை வஸ்திரங்கள், நரசிம்மருக்கு மாலைகள், அதாவது என்ன சொல்ல வருது, கதம்ப மாலை, சாமந்தி மாலை, தாமரப்பூ மாலை, மகிழம்பூ மாலை, கதம்ப மாலை இதெல்லாம் வாங்கி சாத்துறது ரொம்ப விசேஷம். வில்வ மாலை அதெல்லாம் வாங்கி ரொம்ப விசேஷம் சாத்துறது நரசிம்மருக்கு. துளசி மாலை, தண்டு மாலை இதெல்லாம் வாங்கி சாத்துறது விசேஷம். அது மட்டும் இல்லாம இவர்கள் வஸ்திரம் அலங்காரமும் பண்ணியும் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நடக்கிற கோவிலுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. இது சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்துல பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு. 3 கார்த்திகா உத்திராடம் இவர்கள் சூரியனுடைய ஆதிபத்தியத்துல பிறந்தவர்கள். குறிப்பா இவர்கள்லாம் தலைமை பண்பு உடையவர்கள். குறிப்பா என்ன சொல்ல தலைமை தாங்கக்கூடியவர்கள். ஒரு கம்பெனிக்கு ஒரு சிஇஓவாகவோ இல்ல ஒரு முதலாளி, தொழிலாளியுடைய ஸ்தானம், முதலாளி ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம். இவர்களுக்கு அதுல ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கணும் அப்படின்னா சுவாதி நட்சத்திர நாளன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணணும், இவர்கள் பானகம், குறிப்பா பானகத்துக்குரிய இது கோவில நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு கோவில பானகம் விநியோகம் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணா. இல்லனா அந்த பானகத்துக்குரிய அந்த திரவியங்களை வாங்கி கொடுக்கலாம், திரவியோபகாரம் செய்யலாம் கோவிலுக்கு. எப்படின்னா பானகம், வெல்லம், சுக்கு, ஏலக்காய் பொடி இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இவர்களுக்கு. இதனால அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி அவர்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதை இலக்கை அடைவார்கள் அப்படிங்கிறது சின்ன நரசிம்மர் அவர்களால. அடுத்தது ரோஷினி நட்சத்திரம். இதுல ஹஸ்தம், திருவோணம் இதெல்லாம் சந்திரனுடைய நட்சத்திரம். ஏன்னா சந்திரனுக்கு மனோகாரகன்னு பேரு. மனம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், சரியா? அப்ப இவர்களுக்கு என்ன வேணும்னா இவர்கள் கலைகளிலும் கற்பனை திறன்களிலும் மிகவும் என்ன சொல்ல வருதுன்னா ரொம்ப நல்லவங்க. இவங்க என்ன இவர்கள் என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு பெருமாளுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றணும். நல்லெண்ண நெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த நேரத்துல கரபாலம்ப தோத்திரம், நரசிம்ம கரபாலம்ப தோத்திரம் படிச்சுட்டு நரசிம்மருக்கு என்னது புஷ்ப தாமர மாலை சாற்றி வழிபட்டா ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படியே வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் இவர்களுக்கு, தடைகள் நீங்கி. மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம், செவ்வாய் இவர்கள் எல்லாருமே யாருடைய இதுல வந்தாங்கன்னா செவ்வாயுடைய ஆதிபத்தியத்துல வந்தவங்க. இவங்களுக்கு என்னைக்குமே ஒரு நிதானமான பேச்சு அப்படிங்கிற குணம் உண்டு, சரியா? இவர்கள் என்ன பண்ணணும்னா இவர்களுக்கு வாழ்வுல வளம் திறக்க சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாளுக்கு சிகப்பு கலர்ல வஸ்திரம் சாத்திட்டு பானகம் நெய்பட்டு பானகம் வஸ்திர தானம் பண்ணா ரொம்ப விசேஷம். இவர்களோட வாழ்வில் வளம் பெருகும், பேச்சு திறன் பெருகும். அடுத்தது குருகுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க புனர்பூசம், விசாகம், பூரணாஸ்தி. இவர்கள் என்ன பண்ணணும்னா நரசிம்மருக்கு தாமர மாலை வாங்கி சாத்தினா, தாமர மாலை வாங்கி சாத்தியும் சுவாதி நட்சத்திரம் தாமர மாலை வாங்கி சாத்தியும் வாசன திரவியங்கள் சமர்ப்பணம் பண்றது அவருடைய திருமஞ்சனத்துக்கு. குறிப்பா என்னதுன்னா வாசன திரவியங்கள்னா எதுனா என்ன சொல்றது, ஜப்பாது, புனுகு, வெட்டிவேர், விளாமிச்சை வேறு, அதுக்கப்புறம் வேற என்னது இந்த தீர்த்த குளியல் பொடி, நப்பன பொடி, மஞ்சள், சந்தனம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால அவர்களுக்கு அகில் இதெல்லாம் வாங்கி தரது ரொம்ப விசேஷம் நரசிம்மருக்கு. புனுகு இதெல்லாம், அத்தர் இதெல்லாம். அடுத்தது பெருமாளுக்கு மறிக்கொழுந்து இதெல்லாம். அடுத்தது என்னன்னா பெருமாளுடைய நட்சத்திரத்துல கூடி அடுத்தது சனியுடைய ஆதிபத்தியத்துல வரவங்க பூசம், அனுஷம், உத்தரடாந்தியில வரக்கூடியவர்கள். குறிப்பா இவர்கள்லாம் உழைப்பை நம்பி வாழ்பவர்கள்னு சொல்லலாம்.
இவர்களுக்கு ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா இவர்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இவர்கள் என்ன செய்யணும்னா நரசிம்மருக்கு வெண்ணெய் பலாப்பழம் சமர்ப்பிக்க. அது மட்டும் இல்ல, இவர்கள் கோவில போயிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து நரசிம்மரை நினைச்சு தியானம் பண்ணாலே போதும், எல்லாவித ரோகங்களும் நீங்கி இவர்கள் நல்வாழ்வு பெறுவார்கள். ரோகங்கள் குறிப்பா சரியாயிடும். இது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் குறிப்பா இப்ப யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா அவர்களுக்கு உடல் ரீதியா அவர்கள் என்ன பண்ணணும்னா பலாப்பழ வெண்ணெய் சமர்ப்பணம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நரசிம்மர் கோவில உட்கார்ந்து அவரை தியானம் பண்ணாலே போதும், நன்மை அடைவார்கள். அடுத்தது புதனுடைய தசையில பிறந்தவர்கள். புதன் தசையில பிறந்தவர்கள் என்ன பண்ணணும்னா கேட்டை ரேவதி ஆயில்யத்துல பிறந்தவங்க இவர்கள் என்னைக்குமே அமைதியா தன்னுடைய காரியத்தை எப்படியாவது சாதிச்சுக்கிறதுல வல்லவர்கள் சொல்லுவாங்க. இப்ப இவர்களுக்கு புதன் தன்னுடைய ஜாதகத்துல நீசமா இருந்துச்சுன்னு வையுங்க, படிப்பு தடைப்படும். படிப்புல அவங்களுக்கு என்ன ஆகும்னா பிரச்சனை வரும், அவங்க மார்க் வாங்குறதெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க, படிப்பு ஏறாது. இந்த டிஸ்லெக்சியா அதெல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாம அவங்க மத்திய தர வயதுல சுக்கரன் நீசமா இருந்தது, சுக்கரன் சரியான தகவல் இல்லைன்னா அவங்க கெட்ட சகவாசம் ஏற்பட்டு அந்த படுகுயில விழ வேண்டி இருக்கும். இதுக்கு அவங்க என்ன செய்யணும்னா தினமுமே காலையில எழுந்து நரசிம்மருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும். நெய் விளக்கு ஏற்றி வச்சதோட மட்டும் இல்லாம நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு அன்னைக்கு முழுக்க உபவாசம் இருக்கணும். இருந்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வேலை கோவிலுக்கு போயிட்டு அந்த நரசிம்ம ஜெயந்தியோட வைப்பாடுகளை தரிசனம் பண்ணி அந்த நரசிம்மருக்கு நெய்வேத்தியம் பண்ண பிரசாதத்தை சாப்பிட்டா வாயுல அவங்களுக்கு வளம் பெருகும், தங்களுடைய தடைகளும் நீங்கி அவங்க முன்னேற்ற பாதையில் செல்வார்கள், அவருக்கு ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்கும். குறிப்பா இப்ப அடுத்தது திருவாதிரையுடைய நட்சத்திரம். திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க ராகுவுடைய ஆதிபத்தியத்துல பிறந்தவங்க. இவங்க எப்படின்னா தன் உடன் பிறந்தவர்கள் மீது மிகவும் பாசமா இருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற நல்லது தனக்கு அல்லதான் முடியும் சொல்ற மாதிரி இவங்க பண்ண நல்லவே அவங்களுக்கு பிரச்சனையா மாறிடும். இவர்களுக்கு எதிரிகளால தொல்லையும் ஏற்படலாம். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்து நரசிம்மரை வழிபட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு சுவாதி நட்சத்திர நாள் இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு நரசிம்மருக்கு என்ன தெரியுமா பண்ணணும், நேரம் இவர்கள் நேர சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நரசிம்மருக்கு ஒரு துளசி அர்ச்சனை பண்ணணும். சிகப்பு மலர்களை அது துளசி அர்ச்சனை செஞ்சா ரொம்ப விசேஷம். இவர்களுக்கு வாயுவில் வளம் பெறும், எதிரிகள் தொல்லைகள் ஓயும். இதனாலதான் வாழ்க்கை குறிப்பா அந்த ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் சாந்தி அடையும், ஆரோக்கியமும் பெருகும், நல்ல சகவாசத்துல சென்று நல்ல வழி அவர்கள் முன்னேற்றத்தை அடைவார்கள். இதுதான் இந்த 27 நட்சத்திரத்துக்கும் உரிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கு. 27 நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியங்கள் உடையவர்களுக்கு உரிய பரிகாரங்கள். பொதுவாகவே நீங்க அதை பண்ணீங்கன்னா இந்த நரசிம்ம ஜெயந்திக்கு அன்னைக்கு பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் நன்றாக வளம் பெற்று சகல செல்வங்களையும் 16 பேரையும் பெற்று வாழ்வீர்கள் என்று திண்ணம் நரசிம்மர். நன்றி, வணக்கம்.